வணக்கம் மக்களே! வாழ்க்கை பயணத்தில் இன்று நாள் 47. இன்னைக்கு ஏந்திச்சதும் எங்க அம்மா என்னமோ சாப்பாடு குடுத்தாங்க. அது சாப்பிட்ட உடனே ஸ்ட்ரெயிட்டா கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்மளுக்கு காலேஜும் இல்ல. ஏன்னா, இன்னைக்கு ஏதோ ப்ரோகிராம் நடக்கிறதுனால நம்மளுக்கு காலேஜ் லீவ். அதனால எங்க போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு வேலை. அந்த வேலைய முடிச்சுட்டு வர சொல்ல செம்ம பசி எனக்கு. அதனால ஒரு சாண்ட்விச்சும், ஒரு மொஜிட்டோவும் அங்கேயே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோனே மெட்ரோ வந்து இறங்குறேன் செம மழை. தெரிஞ்சிச்சு மழை நிக்காது. அதனால கில்லி படம் விஜய் மாரி ஒரு குலாவ போட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனோனே ஒரு ஃபோன் வருது. இன்னைக்கு கிளாஸாம். அத மறந்துட்டு நான் ஜாலியா உட்காந்துருந்தேன். சரி அப்புறமா வந்த மழையிலே திருப்பி நனைஞ்சுனே போக சொல்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் போயாச்சு. கிளாஸுக்கு போனால் எல்லாம் பக்காவாக ஆடிட்டு இருந்தாங்க. சரி அதுமா நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நான் வீடியோ எடுக்க மாட்டேன். சரி அதுமா கிளாஸாக முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போக சொல்லி ஒரு லிச்சி ஜூஸ் வாங்கி நாமளும் நம்ம நண்பரும் குடிச்சிக்கினே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வர கொஞ்சம் தாமதமானதுனால எங்கள் அம்மா வந்து நீனே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கோன்னாங்க. சரி நானும் ஒரு அழகான ஒரு தோசையை சுட்டுனே இருக்க சொல்ல நடுவில் ஒரு சாக்லேட்டை பார்த்தேன். சரி அதுக்கப்புறமா அதை கஷ்டப்பட்டு பிரித்து வாயில் போட்டு சாப்பிட்லான்னு கடிக்கிறேன். கடிக்கவே முடியல. அதுமா டபக்குன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா ரொம்ப நேரம் சாக்லேட் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கு போல. அதனால அப்படி இருந்திருக்கு. சரி அப்புறம் சாப்பிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நம்ம அந்த நாளை அப்படியே முடிச்சிட்டோம். டாடா பாய்.